இந்தியா, இலங்கை இடையிலான முதல் ஒருநாள் போட்டியில் ஆட்டம் சமனில் முடிந்தது. குறிப்பாக இலங்கை அணியின் இளம் வீரர் துனித் வெல்லாலகே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதுமட்டுமல்லாமல் இப்போட்டியின் மூலம் ரோஹித் சர்மா சாதனை ஒன்றை படைத்துள்ளார். அதாவது முதலில் டாஸ் வென்ற ஸ்ரீலங்கா பேட்டிங்கை தேர்வு செய்தது. பேட்டிங்கில் இலங்கை அணிக்காக அதிகபட்சமாக பதும் நிசாங்கா 56 ரன்கள் மற்றும் துனித் வெல்லாலகே 67 ரன்கள் எடுத்திருந்தனர். இந்திய அணி பந்துவீச்சு சார்பில் ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட், சிராஜ் துபே, குல்தீப், வாஷிங்டன் சுந்தர் என 1 விக்கெட் எடுத்திருந்தனர். 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன்கள் எடுத்திருந்தது ஸ்ரீலங்கா அணி. பிறகு பேட்டிங்கிற்கு களமிறங்கிய இந்திய அணி ரோஹித் சர்மா 58 ரன்கள் அசத்தினார். அதாவது 7 4 3 சிக்ஸர் உள்பட சிறப்பாக விளையாடியிருந்தார். அதன் பிறகு வந்தவர்கள் குறைவான ரன்களுக்கு அவுட் ஆகி வெளியேறினார்கள். பந்துவீச்சில் அசலங்கா மற்றும் அசரங்கா 3 விக்கெட், துனித் வெல்லாலகே 2 விக்கெட், தனஞ்சயா மற்றும் பெர்னாண்டோ 1 விக்கெட் எடுத்திருந்தனர். 47.5வது ஓவரோடு 230க்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணி. இதன் மூலம் ஆட்டம் சமனில் முடிந்தது. எனவே இப்போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட ஸ்ரீலங்கா அணியின் இளம் வீரர் துனித் வெல்லாலகேக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. அதுமட்டுமல்லாமல் ரோஹித் சர்மா சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 1000 4களை விளாசிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். இப்போட்டியில் 7 4கள் ரோஹித் சர்மா அடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.